பூசுவதோ பேசுவதோ போன்றதோ அனுதினமும் உன் திருமலரடியை வணங்கி நான் நிஷ்டையில் அமர்வது வழக்கம். அமருகின்றேன். ஐயா முட்டை துண்ணூறு மட்டால் மட்டால் குத்து விட்டு வெளியே வந்தனா அவரு முட்டலாம் சாப்பிட மாட்டார். போய் கேட்டிதான் ஐயா முட்டை சாப்பிட ஐயா பண்டாரம் பண்டாரம் இல்லடா ஐயா பண்டாரம் அட்டு பட்டா பட்டாச்சுக்கிறாரா ஐயா நோடிகளே டேய் வேலே அடா ஒக்கால டேய் தப்பு தப்பா சொல்லாரா ஐயா ஞானிகளே ஐயா ஸ்வாமி இல்லடா ஐயா சாமிகளா ஐயா சாம்பாரா சாமிகளே சாம்பாரா ஞானிகளே இவர நேரமா நீங்கறா நாச்சே இவரு கடகடன்னு மண்ணுங்கறாரு. டேய் அவரு பட்டாணி சாப்பிடுறார். ஏன் நீட்டாணி சாப்பிடலையா? பட்டாணி சாப்பிடுறார். தட்டி ஐப்டா அட யார் எந்த என்னோடு தத்து வித்தா பேசுகின்றாய். எனக்கு கோபம் வந்தால் எவ்வளவு நேரம் வாடிங்கற கடகடா மூட்டுகிறீங்க. டேய் பாதகா, எனக்கு கோபம் வந்தால்
என்றால் என்ன நடக்கு தெரியுமா? பாவமானது ஒன்று சேர்ந்தால் உனக்கு சாபத்தை அளித்து ஒன்று கூட கடபாதியாடா என் மகிமையை நீ அறியாமல் என்னோடு தவறாக பேசினாய் அல்லவா? செய்தாயோ நீ படாது பட்டு கஷ்டப்பட வேண்டும். எப்படி நம்ம உந்து போட பஸ் பஸ் பஸ்னு மக்கியாத்து கோத்துனா எலும்பு தெரியும். ஊரு ஊரு ஏமாத்திரா கலவாயிட்டு நீங்க என் மகிமை இவன் அறிய சாமியா தானே வேலூர்ல தூய்மை போடுறாங்க கருப்பாட்டுல. இவன் பேசி கொண்டு நல்லா பேசுந்த திடீர்னு பாப்பா பிக்கி பீபன்ற நாக்கு வரலையா? டேய் தண்ணி வேணுமா? நாக்கு யாரு நாத்துட்டாங்களா? கலக கலன்ற டேய் டேய் சாமியார் வந்துக்கிறாரு. சாமியார் வணங்குனியா? நல்ல பையன் தெரியுமே. சாமியார் நீ வணங்குனா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கல. என்ன பண்ண? கோவம் வந்துச்சு. பட்டால் பட்டால் சாமியார் ஆச்சுட்டேன். என்ன பண்ணாரு? சாவும் போது மண்ணு வாரி போட ஒருவே வர மாட்டியோ? இல்ல எனக்கு முன்னாடி செத்துருவியோ? சாமியாரு உனக்கு சாபத்தை கொடுத்துட்டாரு. ஊமையா போன நீ ஊமையாவே கிடக்கலாம். அம்மா உளி உளி வருதா மீதி பேச்சுனா வரலையா? பாபா வேடா வேலை காட்டுட்டே. சரி பாபா நல்லபடியா செய்யணும்னா தபர் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு. ஆளு பார்த்தா பிடிக்கிற உனக்கால ரெண்டு போனா இல்லையா? எப்படி கல்யாணம் ஆச்சு? அப்படியே பெரியவளா உக்காந்துக்கிறாங்க. பெரியவளா பார்த்து ஒரு பொண்டாட்டி தாலி கட்டாங்களா? அட்டே பெரியவளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு பொண்டாட்டி இன்னொரு பொண்டாட்டி எங்க அடிக்கிற லாரி ஓட்டிந்தியே? பஸ் பஸ் லாரியாடா? அடே லாரி லாரி இக்கி 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 என்னடா இக்கி இக்கி என்னடா இக்கி இக்கின்ற டேய் இக்கி இக்கி அடே இட்லி வித்துட்டு ஒரு பொம்பளை
அது அறுத்து போட்டியா நாங்க உட்காந்து இது மாதிரி வேலை ஏன் செய்யறோம் அந்த பொம்பளை நல்லா இருக்கிற பொம்பளை கை தாத்துக்கிறேன் என்னதான் பண்ண அட இட்லி விக்கிற பொம்பளையா அட்டு முட்டு முட்டு ஒன்னு இட்டு வந்துட்டேன் ரெண்டு மூணாச்சு பசங்க எதனா இருக்குதா மூணா முழுகு பார்த்ததா முழுகு பார்த்து பாத்துக்கலாமா மீச மீச அடி பங்கு அடி கோடு வரா இப்ப போட்டுக்கிறாங்களே கோடு ஆம்பளை பசங்க ஒண்ணு தப்பு இல்ல மூக்குத்தி கம்பள சுத்து மாட்டுல தின்னமா திம்மி திம்மி கம்பளமா முடி கொண்ட ஒரு பெரிய மனுஷன் இதெல்லாம் காட்டலாமாடா உன் பொண்ணு இருக்குது நீ காட்டக்கூடாது உன் பொண்ணுக்கு இருக்குது நாங்க தான் காட்டோம் குழந்தைங்க அதெல்லாம் காட்டக்கூடாது சரி தப்பு கிடையாது நமக்கு தான் 3 கொண்டாட்டி 2 நீ 1 மொத்தம் 6 பேர் ஆச்சு வயித்து போயிட்டு என்ன பண்றீங்க என்னடா வேலை செய்றீங்க ராதா ரமணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி திருப்பதிக்கு போகும்போது தப்டச்சு போய்கிற திருப்பதியில தப்டச்சு போய்கிற தப்பு கிடையாது எனக்கு எந்த வேலையும் கிடையாதுன்னு சேர்ல உட்காந்து தூங்கிருந்தேன் என்ன எதுக்குடா கூப்பிட்ட என்னடா சொன்னான் என்னடா சொன்னா சின்ன பையன் இருந்தா கூட கரெக்டா சொல்றான் நீ போறா பூம்புலாம் வரப்போடா டேய் பசாது நிக்கணும் உனக்காக நான் போய் வரேன் சாமி நமஸ்காரம் ராசி ராசி யார் நீ என்னை நாடி வந்தாய் சாமி எதற்காக வந்தாய் ஓமத்துக்கு வந்தேன் உங்களை வணக்கத்துக்கு வந்து அகராஜிலே அறியாத வார்த்தை அவனா கூட சேர்ந்தது மாதிரி வந்து சாமி எதற்கு அதோ இருக்கிறாரு யார் அந்த பாவியா ஐயோ கொடும்பாவி அவன் யார் தெரியுமா யார் அவன் எனக்கு பெரியவன் அவனுக்கு மூத்தவன் என்னடா உறவு முறை பெரியவன் மூத்தவன் என்று என்னையா குழப்புகின்றீர்கள் இல்ல சாமி எங்க அப்பா அது 2 பொண்டாட்டி 2 மனைவி பெரிய பொண்டாட்டிக்கு பிறந்தவன் அவன் பெரியவன் சின்ன பொண்டாட்டிக்கு பிறந்தவன் நான் பெரியவன் அவங்க அம்மாளுக்கு அவன் பெரியவன் எங்க அம்மாளுக்கு நான் பெரியவன் எப்படியாவது இருந்து கொண்டு செல் சரி நானும் நிஷ்டையில் இருந்தேன் குழந்தை ரமணடா குழந்தை நல்ல குழந்தை இல்ல உள்ள பிச்சை கட்டி வச்சுக்கிறானா எத்த அர்த்தவானா கேட்ட நானும் நிஷ்டையில் இருந்தேன் காத்து கெடுத்ததும் சரி கெடுத்தானே அல்லவா அவனுக்கு கோபமாக பேசினார் பனைக்கு வழிபடுவான் என்று பார்த்தால் சாவியன் மயிரை பிடிமா என்று பிடிங்கி மயிரை பிடிங்கி போடுறான் மயிரா பிடிங்கி போட்ட
டேய், அமைதியாரா. நீ நல்லா ஆகணுமா கூடாதா? பசாத இருக்கணும். ஆகையினால் சாமி. அவனுக்கு கொடுத்தியான் கடமையா பசாத இரு, டேய். சரி அவன் இப்படியே இருக்கட்டும். அவன் தான் இப்பத்துல இருந்து பொழுது வெடிக்கிற வரையும் அவன் ஒரு ஆள் தான் ஊங்காட்டணும். வேற யாரும் இன்னைக்கு மாத்திர மாதிரி கிடையாது அவனை. ஆமா ஆமா, பொழுது வெடிக்கிற வரையும் அவன் தான் ஊங்காட்டணும். சரி எப்படின்னா ஒண்ணு நல்ல பெரிய செய்ய அவன் செய்யக்கூடாத தவறு செய்து விட்டான். என் மனம் நீ தூக்க மாட்டிக்காத. இல்ல சாமி, அவனுக்கு கொடுத்தது சிறு சாபம். உன்னை பெற்ற கழுதையாக மாற்றுகிறேன். இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் ஆண் கழுதையாக மாற்ற போகிறேன். என்ன போட்டு கேட்டியா? ஐயோ வாடா மொத்த கடாதேரிய முது ஓச்சு கூட மனசாமி அவனை நல்லபடியா செய்யணும்னா அவன் தவறு செய்திருக்கின்றான். என் மனம் சாந்தி அடைய வேண்டும் என்றால் சாந்தி அடையணும்னா அவன் சுற்றி வந்து சுற்றி ஓடி வந்து என் பாதத்திலே விழுந்து சாஷ்டாங்கமாக பாதத்தில் விழுந்து வணங்கினார். சரி சாமி, மனம் குளிர்ந்து அவனுக்கு ஆசீர்வதிப்பேன். கொஞ்சம் பொறுக்கு. சீக்கிரம் பொறுங்கள். டேய் டேய் பப்பாலாம் சொல்லக்கூடாது. தெக்குவா செய்ததெல்லாம் தப்புன்னு சாமியார் சுத்தி ஓடியாந்து சாமியார் பாதத்துல வீந்துரு. என்ன பாபா என்னடா இருக்கின்றான்? எனக்கு கோபம் வந்தால் மீண்டும் இல்ல டேய் சுத்ரா நமச்சிவாய நமக்கு பரவாயில்லை. நல்லது செய்கிறான், நல்லது செய்கிறான். படுவாவி சுத்தி வந்து என் பாதத்தில் விழுந்து வணங்கினாள். எச்சில் போட்டே உதைத்தானே. உதைச்சுட்டானே. சாமியாரை ஏற்றி வச்ச யாரு 2 பேருக்கு மூளை இல்லையா? ஏன் சொல்ற? பெரியவங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. இவங்க காலில் விழுந்தா திக்குமா துடு கொடுப்பாங்க. குட்டி பண்ண பாச்சா இப்ப இவ்வளவு வாய்க்குதுடா. ஒன்னும் மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் பெரியவங்க உட்காந்துக்கிறாங்க. இவங்க காலில் விழுந்தா துடு கொடுப்பாங்க. சாமியார் ஒரு ஆள் தான் நிக்கிறாரு. இவரு காலில் விழுந்தா ஐயா அவனுக்கு போய் மூளை இல்லைன்னு சொல்ற பெரியவர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபையாகும். இந்த சபையில இவங்க காலில் விழுந்தா துட்டு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பார். சாமியார் நீ இங்க ஒரு ஆள் தானே நிக்கிற, ஒரு நபர் நான் இருக்கிறேன். உன் காலில் விழுந்தா என்ன என் மயிரம் குடி கொடுப்பா அப்படியா சொன்னான் அப்படின்னு கேட்கறான். இப்பொழுது பார், இவனுக்கு இன்னும் மேலும் கடுமையான சாபம் வருகிறது. எந்த பார் சாமி, எதை பார்க்கணும்? எதோட பார்க்கணும்? மூஞ்சி பார் சாமி, முகத்தை பார் சாமி. அம்மா இருக்கா குழந்தைங்க போவாங்க. இன்னும் மேலும் கடுமையான சாபம். சரி உன்னை நாயாக மாற்ற போகிறேன். சாமி இன்னும் வேற எதனா வேலை இருந்தா சொல்லி சொல்றேன். அவன் தாருக்கு மீது தவறு தவறுக்கு மீது தவறு செய்து விட்டான். ஆகையினால் செய்த தவறு அதை நான் மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால் தவறுல பொட்டு புத்தி போட்டு சொல்றான். இதானே சீக்கிரமா சொல்லு. அந்த பேர் சில்வா செஞ்சிருவாங்க. டேய் ஓப்பையா, நீ செஞ்சது தவறுனே. இந்த வேலை தான் கரெக்டா செய்யணும். என் பேர் இருக்கிற மாதிரி செய்யணும். பட்டால் கூட தவறு மேல படுவாவி
சாமி என்ன பண்ணிட்டாங்க? என் பல்லு அசைவு கொடுக்க உனக்கு ஏன் தவடில போட்டாடா? உந்தாடு மேல அடிச்சிட்டான். ஏன் போட்டாலும் கேட்கலாம். ஏய் சாமி என்னடா ஆச்சு? இரு சாமி, உன்னை பார்த்தா எனக்கு மூத்திரமே வந்து அதுக்காக சாமி டேய், பயமாக்குது. அவன் மேல தப்பு இல்லை சாமி. உனக்கு கடுமையான சாபம். அந்த குறியை அத்து விழும்படி செய்ய போகிறேன். வம்சவிருத்தியாகாது. வளர்த்தான் சாமி. அவன் தவடியில தான் போட்டிருப்பான். அவன் தவடியில புஷாலம்மா வாத்துட்டு அவன் தவடில போட்டா தேவி குத்துமா போடும். ஓஹோ, அன்னையின் அருள் பெற்றிருக்கிறான். அதனால ஊன் தவடு சமாதானம் கிடக்குது ஆகமா. அப்படின்னு பட்டால் பட்டால் குத்துக்கிறான். சரி, அவனை என்ன செய்ய வேண்டும்? சாமி நல்லபடியா செய் சாமி. ஓ நமச்சிவாய காலகண்ட திருநேத்ரா, இவன் நன்மார்க்கமாக போக கடவுது. அண்ணன் தம்பி தானே உக்கார கேக்குறேன். மாத்து வாங்குறேன் கிடையாது. கொரடா எங்க இருக்கும்? ஆச்சேரி ஒண்ணு இருக்கும். கொரடா வித்துக்கார முடிக்குதா? கொரடா வாங்க. இவன் ஊரு ஊரு சாப்பு கொடுக்குறான். முட்பெல்ல 2 பெல்லு புடிக்கிட்டோம்னா ஆமா பழியாதே குடும்பம். சாமியார் போய் வணங்குடா. சாமியார் எவ்வளவு பெரிய முனிவர் வந்துக்கிறாரு. மகான் மகான் மகான். நல்லா நல்லா வணங்கு. ஏதோ வணங்குகிறார் என்று பார்த்தால் முதலிலே சொன்ன பதம் என் மனம் பணிந்தது. தண்டா மறைமுகனே, கண்டா மறைமுகனே. ஏண்டா செவிலியா மகனே, என் பிறப்பை வேகமசி விட்டானே. அடா தேவடியா பையா அப்படின்னு கேட்டியா சாமி? சாமியார் கேட்டா அடா தேவடியா பையா அப்படின்னு சாமியார் கேட்டியா? சாமியார் நான் போய் டேய், அவன் ஒரு முறை தான் சொன்னான், பல முறை சொல்கிறாய் பாவி. என் தாயை முன்ன பார்த்து தேவடியா பையான்னு கேட்கிறேன். ஒய்ங்கா பாரு, ஒய்ங்கா வந்து சொல்றேன். சண்டா மறைமுகனே இந்த உலக ஞானிகள் வணங்குவதை அவன் அறிந்து சொல்கிறான் என்று கவனித்தார். அடடா போடா போடா அக்காலா ஓடியின் உடன் பிறந்த சகோதரியை இழிவுபடுத்துகிறான். ஜெய்யா இருதாமி பேகுத்தாதே. டேய் என்னாச்சு? சாமியார் பார்த்து வக்காலா ஓய் அப்படின்னு கேட்டியா? அப்படின்னு கேட்டா டேய் காலா ஓய் நான் கேட்ட சாமியார் யார் இவனா? ஏண்டா இவரே இந்த லாட்சியில இருக்கிறாரு. இவருக்கே வீசி தொங்குது. வந்து கீ வெள்ளி வீசி வீசியா தொங்குது. நெய்ரு தொங்குது. அவங்க அக்கா எங்க கொட்டலாம் போட்டு அவங்க அக்கா நினைக்கிறாரு உட்காந்துருக்காரு. அது கேட்டாங்க அவங்க அக்கா. டேய் ஒழுங்கா பாடுறா. டேய் மறுபடியும் சாப்பிட்டு பார்வை குறைபாடு சாமி போண்டா நல்ல வளர்க்க வேண்டும். அவரா பேசுறதா
வருவாய் சென்று வருவாய் மாதவன் தெரியாது காட்சிக்குதா உள்ள போயிட்டு கொட்டாஞ்சு விட்டுருவான் பாவி என்னை தொட்டாலே கட்டாய் அது கடித்தாலும் என்னை தான் கடிக்க போது போட்டவில்லை அது நான் எடுத்துக்கிட்டு இந்த கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான வந்திருக்கும் மகான் உனக்கு யாரென்று புரியாமல் தத்து தாய் பேசிக் கொண்டிருக்கிறாய். சாமி நீ ஆறு சாமி தாங்கள் யாரோ தாங்கள் யார் என்று தெரிவித்தால் செப்ப போகிறேன். பாசவினைகளான பரிமள கத்திக்கும் மகனாக பிறந்த என் பெயரோ வியாசமா முனிவர் என்று சொல்வார். என்று உரைப்பார்கள். அந்த சோழனை அழித்தாய் பராசரிஷிக்கு மகனாக பிறந்தவுடனே என் தந்தையாகிய பராசமுனிவரோ என் கரத்தை பிடித்து கைலாயங்கிரி அழைத்து சென்றார். அங்கு முக்கண்ணனை தரிசனம் செய்து சிவபெருமான் என்னை நோக்கினார். ஐயா பராசரிஷியே, அனுதினமும் தாங்களாகத்தான் வரக்கூடியவர். கரத்தில் அவர் குழந்தையோடு வந்திருக்கிறீரே, யார் என்று கேட்க இவன் தான் என் பிள்ளை. நானும் இந்த உலகத்திலே ஒழுக்க நன்னறி தழைத்தோங்க சாமம் அதரவணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதம் இருக்கிறது. 5ஆம் வேதமாக மகாபாரத காவியத்தை உண்டு செய்யவே படைத்தேன் என்று அவர் சொல்ல சிவபெருமான் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன? உன்னுடைய பிள்ளை சொல்லவும் உன்னுடைய பிள்ளை அதை சொல்லவும் என் பிள்ளை ஐக்கியதை எழுதவும் விநாயகர் எழுதவும் இந்த உலக பரிமளிக்கும் என்று சொன்னவுடனே நான் மகாபாரத காவியத்தை சொல்லிக்கொண்டே வந்தேன். மகாபாரதம் காவியம் சொல்லிக்கொண்டே வந்தீங்க. ஆனா விநாயக பெருமான் எழுதி கொண்டே வந்தார். ஆனால் இந்த மகாபாரத்தை ஏற்றிய வியாசர் அடி என்றனப்பா. நான் வருகிறேன் என்றார். இதோ பார்த்தாயா, தண்டிகா மண்டலம் அணிகளோட உண்டு நூலேணி மார்க்கமாக இந்த துருவதேயத்திலே விஜயம் செய்திருக்கிறீங்க. ஏனென்றால் பாஞ்சால மன்னனும் ஆழ்ந்த கவலையுற்று இருக்கிறார். கஷ்டத்தோடு இருக்கிறார்.
அவன் கஷ்டத்தை போக்கி அவனுக்கு நல்லது ஒரு அருள்பாலிக்க வேண்டும். வியாசர் வந்திருப்பதை அறிக்கை செய்வாய். நம்ம பேட்டி உண்டாக வியாசபெருமான் வந்திருக்கிறார். ஐயா வருத்தம் தாங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும். அப்படி இருந்தாலும் ஒரு நாட்டின் கொற்றவன் அழந்த செந்தாமரை போல் இருக்கக்கூடிய உன்முகம் பாடி பதங்கி கருகருத்து சோர்வித்து என்ன ஐயா என்ன உரைக்கின்றார்?
தவத்திகாரே யோரலேகாரே கொல்லவோ மன்னா பாஞ்சாலவர்களே, உங்கள் மன கஷ்டம் என்னவென்று நான் கேட்க அவர் சொல்லும் வார்த்தையை பார்த்தாயா? என்னங்க என்ன சொல்லுவேன்? ஐயா முனிவர்களே, இருடிகளே, நமஸ்காரே என்று என்னையோ பெருமைப்படுத்தி பேசுகிறார். சொல்கிறார். ஆனால் நான் கேட்பது அவர் மனக்குறை. அவர் சொல்வது என்னையே பெருமை. உங்கள் மனதில் என்ன கஷ்டம்? ஐயா எங்கள் ஒன்றே என் மகன் வாழ்ந்தார். மாதவன் ஐயா என்னவென்று கேட்டால் எங்கிருந்து உதித்த என் மகள் பாஞ்சாலி அவர் என்னவரை முடிக்க என்னப்படி இங்கு எய்துவாரோ ஆமாம் அன்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அத்தன்மை போல் அந்த அம்மனுக்கு திருக்கல்யாணம் சுபமாய் நடக்க போகிறது. ஆமா. ஆனால் இவர் எதை நினைத்து இன்னும் தேம்பி அழுகிறார்?
இன்னமும் அருகிலேன் என்று இவர் அழுகிறார் சொல்கிறார். ஏனென்றால் துரோணத்திலே இவர் என்ன சபதம் செய்திருக்கிறார், அது எதை குறித்து எனக்கு தெரியுமா? தெரியாது. அசினாபுரமாலும் அரக்கி விட்டு அடியோடு பாண்டவர் மாண்டு விட்டார் என்று இவன் மனத்தில் ஏற்படுகிறார். அஞ்சாவே ஒரு காலத்தில் பாண்டவர் கழிவு என்பது கிடையாது. அவர் எங்காயிலும் உயிருடன் தான் இருக்கின்றார். எல்லாம் அவன் வார்த்தை தான் சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லையே சுவாமி. மகளை அவர் மணக்க வேண்டும் என்றார். ஆமாம் சுவாமி. அதற்கு ஒரு மார்க்கம் சொல்லட்டுமா? என்ன சுவாமி? எல்லையில் அனுமந்தாதா மலையின்
வைத்தனர் அந்த வில்லை இல்லை மற்றவர் பழக்க சொல்லும் பிள்ளை கொண்டு தாங்கள் சுயவரம் நாட்டு வீரே இமயமலை அடிவாரத்திலே மூதாதிகளால் கையாளப்பட்ட எஃகுவினால் செய்யப்பட்ட வில் ஒன்று புதை உண்டிருக்கிறது. அது ஆட முடியாமல் புதை உண்டிருக்கிறதா? ஆமா. அதை நீங்கள் வீரர்களை அனுப்பி அந்த வில்லை கொண்டு வந்து உன் நாட்டிலே திருமணம் செய்வதாக ஏற்பாடு செய்தார். யார் உழைப்பது? ஏனென்றால் அவனி 55 தேச மன்னருக்கு நிருபம் அனுப்பினார். அவர் வந்தாலும் அவரால் வளைக்க முடியாது. இந்த உலகத்திலே வல்ல பாண்டவர் அல்லர் மற்றவர் வளைக்கவே மாட்டார். என் வார்த்தையை கேட்டு இதை செய்தால் நிச்சயம் உன் மகளுக்கு திருமணம் நடக்கும். ஆகட்டும் சுவாமி. அப்படியாகட்டும்.